கொண்டு நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் வழிபாடு செய்வ சுப ஓரைகள் பார்ப்போம். புதன் ஓரை 7. அன்பான காலை வணக்கங்கள். இன்று வில்வ இலையை கொண்டு நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமான விஷயம். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைவதற்கு இந்த வழிபாடு உறுதுணையாக இருக்கும். இன்று சுக்லபட்ச பிரதோஷ நாள். தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய தேதி 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:04, சூரியாஸ்தமனம் 7:17. இன்றைய திதி வளர்பிறை திரியோதசி. முடியும் நேரம் இன்று இரவு 10:22. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 30ஆம் தேதி அதிகாலை 2:46 முடிவடைந்து சித்திரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:04 8:35 வரை. அதன் பிறகு காலை 10:07 11:08 வரை. மத்தியான வேளையில் 2:42 4:13 வரை. மாலை வேளையில் 5:14 6:15 வரை. இன்றைய ராகு கால நேரம் மதியம் 1:10 2:42 வரை. யமகண்ட நேரம் காலை 8:35 10:07 வரை. கூலிகன் காலை 11:38 மதியம் 1:10 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 3:44 சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு எதிர்ப்பு, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு நேசம், கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு கழிப்பு, விருச்சக ராசிக்கு தாமதம், தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு வரவு, கும்பராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு பொறுமை. இன்றைய விசேஷம் சுக்லபட்ச பிரதோஷம். இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். புதன் ஓரை காலை 7:04 8:05 வரை. சந்திர ஓரை காலை 8:05 9:06 வரை. குரு ஓரை காலை 10:07 11:08 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:10 மதியம் 2:11 வரை. புதன் ஓரை மதியம் 2:11 3:12 வரை. சந்திர ஓரை மதியம் 3:12 4:13 வரை. குரு ஓரை மாலை 5:14 6:15 வரை. 3 பேரின் திருப்தி நம்மளுக்கு என்ன மாதிரியான நல்ல வாழ்க்கை நமக்கு அமைச்சு கொடுக்குதுன்னு பார்ப்போமா. முதல்ல தந்தையை யார் ஒருவர் தந்தையை பெற்ற தந்தையை திருப்தி செய்கிறாரோ அவருக்கு பிரம்மதேவரே அவரிடம் திருப்தி அடைகிறார். மற்றபடி தாயை எவர் ஒருவர் திருப்தி செய்கிறாரோ அவருக்கு பூமாதேவியே திருப்தியை அளிக்கிறார். அவரும் பூமாதேவி திருப்தி அடைவாங்க அவங்க மேலே. அடுத்தபடியாக யார் ஒருவர் குருவை திருப்தி செய்கிறார்களோ இவர்களுக்கு பிரம்மதேவரே திருப்தி அடைந்து இவர்களுக்கு வளங்களும் நலங்களும் அளிக்கிறார். இந்த தாய் தந்தை குரு இவர்களுக்கு திருப்தி செய்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் சகல சுகங்களும் உண்டாகும். இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். மற்றபடி மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மூவரையுமே திருப்தி அடைகிற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகள் நடத்தைகள் இருக்க வேண்டும். அவர்கள் நம்ம ஏசுவது போலையோ அவர்கள் நம்ம மேலே மன வருத்தம் கொள்வது போலவோ நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இவர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுகங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும். இவர்களினுடைய ஆசீர்வாதங்களை நாம் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தாய் தந்தை குரு பிறகு தெய்வத்தின் அனுகிரகம் தன்னாலே நமக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். நன்றி, வணக்கம்.